எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம 2026க்கான அண்டர் வேல்யூ, லார்ஜ் கேப், அப்புறம் மிட் கேப் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். அதுலயும் ரூ. 17 வரைக்கும் கிடைக்கிற இந்த ஸ்டாக்ஸை டீட்டெயிலா நம்ம அலசி ஆராய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த 10 ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஸ்மால் கேப் அப்படிங்கிறது நம்ம ப்ரைஸ் வச்சு இல்லை, மார்க்கெட் கேப்பை பொறுத்து. அதாவது மார்க்கெட் கேப் 5000 கோடி அல்லது அதற்கும் கீழே இருந்தால் அதுதான் வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 500 கோடிக்கும் கீழே இருந்தால் அது வந்து மைக்ரோ கேப்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற 10 ஸ்டாக் எல்லாமே 5000க்கு கீழே கிடையாது. ஒரு சிலது 5000க்கு மேலேயும் இருக்கு. ஆனால் ப்ரைஸ் வரைக்கும் நம்ம பார்க்கறது ஒரு ரூ. 100க்கும் கீழே என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்கணும்? முக்கியமான ரீசன் குரோத் பொட்டென்ஷியல். என்ன ரீசன்னா, ஒரு பெரிய கம்பெனி, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி டபுள் சைஸ் ஆகிறதுக்கு பல வருஷங்கள், பல பத்தாண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் ஒரு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள்லேயே 5000லேருந்து 10,000 தாவிட முடியும். இதுதான் ஸ்மால் கேப்போட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். இன்னைக்கு ஸ்மால் கேப்பாக தெரிகிற கம்பெனி நாளைக்கு மிட் கேப்பாக மாறலாம், அதுக்கப்புறம் பெரிய லார்ஜ் கேப்பாக கூட மாறலாம். ஏன்னா எந்த ஒரு பெரிய கம்பெனியும் எடுத்தோன்னே பெரிய கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. எவென்ச்சுவலாக அது வளர்றது தான். ஸ்மால் கேப்புகள் பொதுவாக இன்ஸ்டிடியூஷனல் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐ எல்லாம் நிச்சயமாக எல்லா விதமான ஸ்மால் கேப் கம்பெனியும் வாங்க முடியாது. என்ன ரீசன்னா, ஒரு சில ஃபண்ட் சைஸ்க்கு இந்த அளவுக்காவது மார்க்கெட் கேப் இருந்தால் தான் அவங்க வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் கேப் அதை ரீச் ஆகிறதுக்குள்ள அதோட ப்ரைஸ் பல மடங்கு அதிகமாகிடும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம சவுத் இந்தியன் பேங்கே எடுத்துக்கிட்டா கூட ஒரு 7 வருஷம் முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் ரிவ்யூ பண்ணும்போது அது ரூ. 8க்கும் கீழே இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 40 இருக்கு. அப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள் அதை டச் கூட பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்டுகள், இடிஎஃப்கள் அதை வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான பேசிக் ரீசன். நமக்கு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப அர்லியராகவே வாங்கினோம்னா பல மடங்கு பெருகும். அதாவது நான் சொன்ன சவுத் இந்தியன் பேங்க் ரூ. 5 வாங்கினவங்க இன்னைக்கு 8 மடங்கு ப்ராஃபிட்ல உட்காந்துருப்பாங்க. பொதுவாக லார்ஜ் கேப் எடுத்து பார்த்தோம்னா டைவர்சிஃபைடு காங்க்ளோமரேட்ஸாக இருக்கும். அதாவது அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ நிறைய விஷயங்கள் இருக்கிறதா இருக்கும். அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அதுக்கு மார்க்கெட் ஷேரும் இருக்கும். ஸோ புதுசாக வர விஷயங்களுக்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் தர முடியாது. ஸோ நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் லிஸ்டட் கம்பெனிஸ், அதுலேயும் ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னைக்கு ஒரு 15லேருந்து 20 கம்பெனிகள் இருக்கு. அதோட மார்க்கெட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு சிலதுலாம் ஒரே வருஷத்துல டபுள், ஒரு சில கம்பெனிகள் 6 மாசத்துல மார்க்கெட் கேப் டபுள் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் முன்னாடி இவி பேட்டரிஸ் ரொம்ப ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சது. அதோட வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு புது யுக கம்பெனிகள் நமக்கு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா ஸ்மால் கேப்ல தான் கிடைக்கும். ஏன் ஸ்மால் கேப் கம்பெனிகள் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்ததா, எத்தனை ஸ்மால் கேப் கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்? ஐடியல் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 15லேருந்து 20, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. என்ன ரீசன்னா, ஒரு 5 கம்பெனி வாங்குறோம், 5 கம்பெனியும் வந்து சரியா இல்லை அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20% அப்படியே ஸ்மால் கேப் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த 20%ம் காலி ஆகிடும். அதே நேரத்தில் நிறையவும் வாங்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 100 வாங்கணும்னா டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்சிஃபிகேஷன் பதிலாக ஒஸ்டா டைவர்சிஃபை பண்ணுறது தான் டைவர்சிஃபிகேஷன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும்னா, ஏதாவது ஒன்று தான் வந்து மேலே போனாலும் மற்ற 49 கம்பெனி அடி வாங்குதுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படியே கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து முக்கியமாக எத்தனை கம்பெனிகள் நம்மால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 10 மிட் கேப், 10 லார்ஜ் கேப் இருக்குன்னா ஒரு 20 ஸ்மால் கேப் இருக்கலாம். ஸோ டோட்டலாக 40 கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால எப்படி உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கு.
ஸோ ஐடியல் நம்பர் ஒரு 15, மேக்ஸிமம் 20, அதுக்கு மேலே ஸ்மால் கேப்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடாது. என்னால் போர்ட்ஃபோலியோவில் தனியாக ஸ்மால் கேப்பை கரெக்டாக தேர்வு செஞ்சு வைக்க முடியல, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிச்சயமாக ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கலாம். அதுலேயும் ஒரு 1 இல்லை 2 ஃபண்டு வாங்கினா போதும். ஏன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி வச்சுக்கிட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். நிச்சயமாக டைவர்சிஃபிகேஷன் எடுத்து பார்த்தோம்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு சில ஸ்மால் கேப் வாங்கியிருப்பாங்க, அதே ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால 1லேருந்து 2 மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டு நான் வெறுமனே மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 3லேருந்து 5% மேலே ஒரே ஸ்மால் கேப் ஸ்டாக்கு வாங்கவே கூடாது. பெஸ்ட்டு அப்ரோச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ அப்புறம் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கிட்டு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப்ஸ் வாங்கலாம். அதுவும் உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா டோட்டலாக 2லேருந்து 3 லட்சத்துக்குள்ளே தான் ஸ்மால் கேப் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் 15லேருந்து 20 கம்பெனி நல்லா தேர்வு செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், ஸ்மால் கேப்ஸ் ஒரு சில சமயம் 30லேருந்து 50% கூட கீழே இறங்கும், அதுக்கப்புறம் தான் கேட்சப் ஆகும். 2018லேருந்து 2020 அப்படி தான் ஆச்சு. அப்புறம் வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே லாங் டேர்மாக இருக்கும் சமயங்களில். 5லேருந்து 7, ஏன் 10 வருஷம் கூட சமயத்தில் ரொம்ப மோசமாக அப்படியே தேங்கியிருக்கும், அதுக்கப்புறம் தான் மேலே வரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும், அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிறத தான் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வாங்கணும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்மால் கேப்போட செலெக்ஷன் கிரைட்டீரியா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மார்க்கெட் கேப் 500 கோடிக்கு மேலே இருக்கணும், கரண்ட் ப்ரைஸ் 100க்கு கீழே இருக்கணும், அப்புறம் முக்கியமாக இப்போ உள்ள பி ரேஷியோ இண்டஸ்ட்ரி பி ரேஷியோட கம்மியாக இருக்கணும், 25 கீழே இருந்தால் இன்னும் சூப்பர். பெக் ரேஷியோ நிச்சயமாக 0க்கு மேலே இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக எஃப்ஐயோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமாவது வர ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது ஆல்ரெடி 5%க்கு மேலே இருந்தால் ரொம்ப சூப்பர். ஸோ இதுதான் நான் செலெக்ஷன் கிரைட்டீரியா வச்சுருக்கேன். அதில் தேர்வு செஞ்சு ரிவ்யூ பண்ணுற 10 ஸ்டாக் இப்போ பார்க்கலாம். இன்ஃபிபீம் அவென்யூஸ்ங்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 மார்க்கெட் கேப்புக்கும் கீழே தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 17 ரூபாய்க்கும் கீழே இருக்குது. இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா, 49.3. 52 வீக் ஹை 24.1. அதே நேரத்தில் இதோட லோ பார்த்தீங்கன்னா 12.6. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. ஆனால் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது ஸ்டாக் பி இண்டஸ்ட்ரி பியை விட கம்மி, அதே நேரத்தில் 20க்கும் கம்மி. பெக் ரேஷியோ சூப்பராக இருக்குது. எஃப்ஐயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓவராலாக ஒரு 6% கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் முக்கியமாக சிசி அவென்யூ, பில் அவென்யூ, கோ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பில் பேமெண்ட்டுக்கு பாரத் பில் பே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருக்காங்க. இவங்களுக்கு 8% சாலிட் மார்க்கெட் ஷேர் இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் பிஸ்னஸில் ஒரு சில கம்பெனிகள் தான் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் ரீசெண்டாக வால்யூம்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் இந்த ஸ்டாக்கை முக்கியமாக கவனிக்க போகிறேன். சின்காம் ஃபார்முலேஷன்ஸில் இந்த ஃபார்மா கம்பெனி ஏபிஐ ஃபோக்கஸ், அதாவது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ்கிற ஏபிஐ ஃபார்முலாஸ் நிறைய பண்ணுறாங்க. இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 52 வீக் லோக்கு க்ளோஸராக இருக்குது. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இதெல்லாம் லிஸ்ட் ஆனப்போ 8 ரூபா 9 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் நல்லா மேலே போகி இந்த வருஷம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 28 ரூபாய்க்கு வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு. அவசியம் நம்ம அடுத்த வருஷம் கவனிக்க வேண்டிய முக்கியமான கம்பெனி. பால்மர் லாரி அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட கம்பெனி. இவங்க பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜிங், கிரீஸ், லூப்ரிகன்ட், லெதர் கெமிக்கல், லாஜிஸ்டிக்ஸ் சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி தான் பால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். ஸோ இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 2000க்கும் கீழே, ஆனால் கடன் கிடையாது, ரொம்ப நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. முக்கியமான விஷயம், நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை நிச்சயமாக நீங்கள் கவனிக்கலாம். ரொம்ப பெருசாக மல்டி பேக்கர்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு 10 ஸ்மால் கேப் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்காக இதை நம்ம கவனிக்கலாம்.
பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. அதுலேயும் எனர்ஜி வேல்யூ செயினில் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பாக இருக்குது. அதே நேரத்தில் புக் வேல்யூ சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 30% 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே இருக்குது. ஒரு சரியான ஹெட்ரூம் க்ரோத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷம் அவசியம் கவனிக்க வேண்டிய ஸ்மால் என்பிஎஃப்சி. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். பவர் கிரிட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்களோட டிவிடெண்ட் டீல் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு 6.73 இருக்குது. வேல்யூவேஷன் ரொம்பவே சீப். எனக்கு ஒரு சாலிடான டிவிடெண்ட் வேணும், ஆனால் கம்பெனி விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இது உங்களோட சாய்ஸாக இருக்க முடியும். அடுத்ததாக ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ். இது ஒரு 17 ரூபா 18 ரூபா ரேஞ்சிலே ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு 35% 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. இப்போதைக்கு இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப நாளாக இருக்கிறதால நிறைய பேருக்கு நம்பிக்கையே வரதில்லை. ஆனால் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6.3% இப்போதைக்கு எஃப்ஐ ஹோல்டிங் இருக்குது. ஒரு ரீசன்ட் டைமில் கிட்டத்தட்ட 3% அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நிச்சயமாக அடுத்த வருஷம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக்காக தான் இது இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 7 வருஷம் முன்னாடி வெறும் 8 ரூபாய்க்கும் கீழே இருந்தது. இப்போ 40 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து 80 ஆகுமா 100 ஆகுமா அப்படின்னா சொல்ல முடியல. என்ன ரீசன்னா நிறைய விஷயங்கள் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும். என்ஐஎம் அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், காசா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வளர்ச்சி, அப்புறம் வாராக்கடன் கம்மியாகணும். இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் பேங்க்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கடன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பேங்க் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பேங்க்கு, ஆனால் வளர்ச்சி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற பேங்க். அவசியம் கவனிங்க. சுஸ்லான் எனர்ஜி நிச்சயமாக ஸ்மால் கேப் கிடையாது. ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 72,000 கோடி. ஸோ இப்போ சீப்பாக கிடைக்கிற, அதாவது 50லேருந்து 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு முக்கியமான ரீசனாக படுறது எஃப்ஐ ஹோல்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரிஜினலாக இதோட எஃப்ஐ ஹோல்டிங் 22 கீழே தான் இருந்தது. இப்போ 22.7 இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டு 3 வருஷத்தில் ஒரு 15% அதிகமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக ரீசனே இல்லாமல் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ இது அதனால ஹைப்பும் அடைஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு. வெப்சால் எனர்ஜி ரீசெண்டாக 52 வீக் லோ டச் பண்ணிவிட்டு இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு வேல்யூவேஷன்லையும் இருக்குது. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன் கீழே விழுந்தது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்புறம் முக்கியமாக எஃப்ஐ ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5.5% கிட்டத்தட்ட எஃப்ஐ ஹோல்டிங் இருக்குது. ஸோ இவங்க செல் ஆஃப் பண்ணலைன்னா நிச்சயமாக திரும்ப அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அதோட 52 வீக் ஹையை அடுத்த வருஷம் டச் பண்ணுறதுக்கு. ஸோ அவசியம் கவனிக்க வேண்டிய எனர்ஜி கம்பெனி நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்எம்டிசி. இப்போதைக்கு 52 வீக் ஹையை கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் இது ஆல் டைம் ஹையை நோக்கி போகுமா அப்படின்னு பார்க்கணும். நல்ல வேல்யூஷனில் இருக்குது. ROE ROC ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இபிஎஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பெக் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம் எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50% அதிகமாக இருக்குது 3 வருஷத்தில். 13% அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமான எஃப்ஐ ஹோல்டிங். ஸோ அது இன்னும் அதிகமாச்சுன்னா நிச்சயமாக இதோட ப்ரைஸ் தெரிக்க போது. அவசியம் நம்ம அடுத்த வருஷம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு. 2026க்கான ஸ்மால் கேப் லிஸ்ட் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். இது நிச்சயமாக பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி நன்றி நன்றி.